இந்த கேபிள் காரில் நீங்களும் பயணம் செய்யணுமா அப்படின்னு சொன்னால் வாங்க கிருத்தல் பொம்திலாக்கண்ட பகுதிக்கு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. 8ஆம் நம்பர் மெட்ரோ எடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசி தொங்கலே அந்த பகுதி தான். அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு அனுபவத்தோட இந்த கேபிள் காரில் உங்களாலையும் பயணம் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதற்குரிய செலவுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பாவிக்கிற நவிக்கோவை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது போனால் நீங்கள் பஸ் டிக்கெட்கள் மூலமாக கூட இதில் பயணம் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஐரோப்பிய நாடுகளிலே மிக நீளமான போக்குவரத்து பாதையை கொண்ட கேபிள் காராக இது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சாதாரணமாக கேபிள் கார் என்றாலே மலேக பகுதி ஆண்டித்தான் இருக்கும். வளமைக்கு மாறாக பிரான்சிலே காணப்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நகரங்களுக்கிடையே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது சிறப்பம்சமாகும். அந்த வகையிலே கிருத்தலிருந்து வில்லியசஞ்சயூர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு இடையிலான 40 நிமிட பிரயாண நேரத்தை 15 நிமிடங்களாக குறைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 நிலையங்களை உள்ளடக்கி 15 நிமிடங்களில் நாங்கள் அந்த பகுதியை சென்றடையக்கூடிய மாதிரி ஒரு போக்குவரத்து வழிமுறையாக இந்த கேபிள் கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த கேபிள் காரில் பயணம் செய்கின்ற போது நாங்கள் வானத்திலே பறக்கின்ற மாதிரி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்திருந்தது. நாங்கள் சாதனமாக பாவித்த வீதிகள் எல்லாம் நாங்கள் வானத்திலேருந்து பார்த்து கொள்கிற மாதிரி இருந்தது. கேபிள் கார் அதிக அளவில் அது 2 பக்கம் போய் வாரது எங்களால் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கேபிள் காருக்குள்ளே 10 பேர் பயணம் செஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எழும்பி நின்று அதில் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிகரெட் பற்றக்கூடாது என பொது நிபந்தனைகள் எங்கள் பாதுகாப்புக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் அந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் காரில் நீங்கள் அவசர அழைப்புகள் எடுக்க வேண்டி ஏற்பட்டால் சிவத்த பொத்தான் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக உங்களது அவசர அழைப்புகளை கூட எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சில தினங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போக்குவரத்து சாதனத்தில் பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுகின்றது. அதற்கான காரணம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சாதனம் என்பதோடு நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து வழிமுறையாகவும் காணப்படுகின்றது என்பதே உண்மை. அது மட்டுமில்லாது உயரமான கட்டிடங்களை கூட நாங்கள் இந்த கேபிள் காரில் பயணம் செய்கின்ற போது பார்க்கின்ற போது வானத்திலிருந்து பார்க்கின்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஈபிள் டவரை கூட எங்களால் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருந்தது. நல்ல ஒரு போக்குவரத்து வழிமுறையாகவும் நல்ல ஒரு பயணமாகவும் எங்களுக்கு அமைந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இது ஒரு பிரயோசனமானதாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமாக இருக்கும். பிரான்சின் அனைத்து பகுதிகளையும் நாங்கள் வானத்திலிருந்து பார்ப்பது போல் பார்த்து கொண்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் சாதாரணமாக பாவிக்கக்கூடிய பெரியாக இருக்கட்டும், ஒத்ரூத்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் வானத்திலிருந்து பார்ப்பது போல் வேடிக்கை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாலை நேரம் சென்றபடியாக நிறைய ஒளி விளக்குகளுக்கு மத்தியில் எங்களால் இந்த பிரான்ஸை பார்த்து கொள்ளக்கூடியமாக இருந்தது. அதே நேரத்தில் பகல் நேரம் சென்றிருந்தால் இன்னொரு வித்தியாசமான அனுபவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பயணத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்கவே தேவையில்லை. நீங்கள் கிருத்தல் பொம்திலக்கண்ட பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். சிறார்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வானத்தில் பறக்கின்ற அனுபவத்தை கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றுமே நன்றி.